தீராத பந்தங்கள் தீர்த்து வைத்தாரே. சிங்கார தந்தை தந்தேனோரும் சொல்லாரே, தீராத பந்தங்கள் தீர்த்து வைத்தாரே. சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே, அதாவது பாபாவுக்கு முன்னால் உட்காந்துருக்கவங்கள பார்த்து பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லாருமே மற்றும் நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே அமிர்த வேளையிலிருந்து அன்பு நினைவுகளை ரொம்ப அன்போட குஷியோடு கொடுத்துட்டே இருக்கீங்க. பாப்தாதா கூட தன்னுடைய எல்லா செல்லமான குழந்தைகளுக்கு இந்த சிவ ஜெயந்திக்கான வாழ்த்துக்களை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு. குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே ரொம்பவும் பாபாவுக்கு அன்பானவங்களாக இருக்காங்க, பாபாவுடைய மனசுக்கு பிடிச்சவங்களாகவும் இருக்காங்க. அதனால் பாப்தாதா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மாலைகளால் ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே வாழ்த்துக்களை கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்றார். மேலும் இந்த ஜெயந்தி தான் மற்ற எல்லா ஜெயந்திகளை விட விசித்திரமானது. இந்த ஒரு ஜெயந்தியில் தான் அப்பா மற்றும் குழந்தைகளுடைய பிறப்பு ஒன்றாக ஏற்படுது. அதனால தான் இது வைரத்திற்கு சமமான ஜெயந்தின்னு சொல்லப்படுதுன்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, கூடவே இருப்போம், கூடவே பறப்போம், கூடவே வருவோம், பிரம்ம பாபா கூடவே ராஜ்யம் பண்ணுவோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ பாபா குழந்தைகள் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்துருக்கார். இப்போ குழந்தைகள் நம்ம என்ன சொல்கிறோம்? நாம் கூட எங்கள் அப்பா இருக்காரோ அங்கே சதா கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது அப்பா குழந்தைகள் அப்பாவுக்காக கொடுக்கக்கூடிய உறுதிமொழியாக இருக்குது. மேலும் அப்பா குழந்தைகள் கிட்ட வந்து சொல்கிறாரு, சதா கூடவே இருங்க, தனியாக இருக்காதீங்க, கூடவே தான் இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா தனியாக இருந்தால் மாயா வந்து சான்ஸ் எடுத்துக்குதாமா. பாபா கூடவே இருக்காருனா பாபா லைட் ஹவுஸ், அவர் கூடவே நம்ம இருந்தோன்னா மாயா தூரத்துலேருந்தே ஓடினோம், பக்கத்தில் வர்றது கூட தைரியம் இருக்காதுன்றார். மேலும் பாபா ஒரு விஷயத்த வந்து நினச்சி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப குஷி இருக்குது. ஏன்னா எப்போ நம்ம மனதார என்னோட பாபான்னு சொல்கிறோமோ, இப்போ பாபா நம்மளோட அப்பா எஜமானன் ஹாஜர் ஆயிடுறாரு. இது மனதனுடைய விஷயமா இருக்குது. இதுக்காக நம்ம வேறு எதுவும் செய்ய வேண்டியது கூட அவசியமே இல்லை. மனதார என்னோட பாபா அப்படின்னு சொன்னாவே போதும், எஜமானன் ஹாஜர் ஆயிடுறாரு. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் வந்து ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ வேஸ்ட் தாட்ஸ் எல்லாத்தையும் பாபா கிட்ட மனதார கொடுத்துட்றோம் பாபா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களா பாபாட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா குழந்தைகள் சொல்கிறோமா, நான் விரும்புறது இல்லை ஆனால் அது வந்துடுது அப்படின்னு. ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் வரப்போ பதவி கூட குறைஞ்சி போயிடுது அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் திடமான சங்கல்பத்தோடு பாபா கிட்ட அந்த வீண் எண்ணங்களை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்த பொருள் ரிட்டன் திரும்பி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்பி ரிட்டன் கொடுத்துருவீங்க தானே. கொடுத்த பொருளை ரிட்டன் தன்கிட்டே வச்சுட்டு இருந்தோன்னா நல்லா இல்லை இல்லையா? உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுப்பாங்க? அதனால் டெய்லி நைட்டில் நம்ம செக் பண்ணணும், எனக்குள்ளே வீணான எண்ணங்கள் வரல தானே, வீணாக எந்த ஒரு காரியமும் நான் பண்ணல தானே, கொடுத்த பொருள் ரிட்டன் திரும்பி நான் எதுவும் வாங்கிக்கல தானே, இப்படியெல்லாம் தனக்கு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, தீவிரமான முயற்சி செய்கிறதுக்கான வழி 3 புள்ளிகள். நான் ஆத்மா புள்ளி பகவானை நினைவு செய்யணும். 3வது முடிஞ்சு போன ஒவ்வொரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். இது புள்ளியினுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய ஆசை இருக்குது, ஒவ்வொரு குழந்தைகளும் ஏதாவது அதிசயம் பண்ணி நம்பர் 1 வரணும். 4 பாடங்கள் இருக்குது. முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு பாடத்தில் கண்டிப்பாக நம்பர் 1 அதிசயம் பண்ணி காட்டணும், நம்பர் 1 வரணும். வேறு எந்த கஷ்டமான உழைப்பெல்லாம் கொடுக்கல, ஈஸி தானே அப்படின்றார். அடுத்தது பாபா சொன்னாங்க, இன்றைக்கி சங்கல்பம் பண்ணுங்கள் குழந்தைகள் எல்லாரும் சதா குஷி, அப்பப்போ குஷி இல்லை, சதா குஷியோடு இருக்கணும். நம்மளை பார்க்கக்கூடியவங்க நினைக்கணுமா, இவங்க ஏதோ விசேஷமான, இவங்க ஏதோ ஒரு பாக்கியமான ஆத்மாவாக தெரியுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த பாக்கியம் அப்படிங்கிறது நடத்தையில் முகத்தில் வெளிப்படணும். வெறும் உள்ளுக்குள்ள மனசுலேயே இருக்குது அப்படி வந்து இருக்கக்கூடாது. உங்களுடைய பாக்கியவான அந்த முகம், மகிழ்ச்சி நிறைந்த அந்த முகம் அப்படிங்கிறது பாபா சொல்கிறாங்க அறிமுகத்தை கொடுத்து விடும்.
பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கும். மேலும் உங்களுடைய முகம் வந்து சேவை பண்ணும், பாபா வரைக்கும் கூட்டிகிட்டு வரும், முகம் வந்து பேசும். அதனால் மகிழ்ச்சியான அந்த முகம் கூட சேவைக்கான சாதனம் தான் அப்படின்றார். ஸோ வாங்க டீட்டெயிலான விஷயங்களை கேட்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 9/8/2026, ரிவைஸ் டேட் 2/3/2021. சிவ ஜெயந்தியில் பாப்தாதா வந்து குழந்தைகளோடு சந்தித்து சொன்ன அவ்யக்த மகா வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முரளியனுடைய தலைப்பு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஸ்வமானத்தின் இருக்கையில் இருந்து ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து சகயோகி ஆகி வீண் எண்ணங்கள் என்ற எருக்கம் பூவை அர்ப்பணித்து நம்பர் 1 என்ற பரிசு பெறுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற இந்த ஸ்வமானத்தினுடைய சீட்டில் செட் ஆகணும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுத்து உதவியாளராக ஆகணும். வீண் எண்ணங்கள் அப்படிங்கிற எருக்கம் பூவை பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிடணும். இப்போ நம்பர் 1 அப்படிங்கிற அந்த ஒரு gift பரிசு பாபாட்டந்து வாங்கிக்கணுன்றார். இன்று நீங்கள் அனைவரும் மற்றும் நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளும் அமிர்த வேளையிலிருந்து மிகவும் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை அன்புடன் மற்றும் குஷியுடன் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையும் செல்ல குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த ஜெயந்தியின் வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு மிகவும் அன்பானவர்கள், மனதிற்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். பாபாவோட மனசுக்கு பிடிச்சவங்களா அன்பானவங்களா இருக்கும். எனவே பாப்தாதா தனது கையில் உள்ள மாலையினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிரில் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டும் இருக்கிறீர்கள், அடைந்து கொண்டும் இருக்கிறீர்கள். பாப்தாதாவுக்கு முன்னால் உட்காந்துட்டு பாபாவுக்கு பர்த்டே கிரீட்டிங்ஸ் கொடுக்குறோம், பாபா கொடுக்கக்கூடிய கிரீட்டிங்ஸை வாங்குகிறோம். ஸோ பாபா சொல்கிறார், நீங்கள் எதிரில் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டும் இருக்கிறீர்கள், அடைந்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் சில இடங்களில் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். தந்தையும் உள்நாடு வெளிநாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் மிக அன்பான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் மகிழ்ச்சியான முகத்துடன் அன்பு கடலில் விளையாடி கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருமே ரொம்ப சந்தோஷமாக அன்பு கடல் பாபாவோட விளையாடிட்டு இருக்கிறத பாபா பார்க்குறார். தந்தைக்கு குஷி இருக்கிறது. தந்தை தனியாக வருவது கிடையாது, குழந்தைகளுடன் தான் வருகிறார். ஏனெனில் தந்தை வருவதே யஜ்ஞம் படைப்பதற்காக. ஆக யஜ்ஞத்தில் யார் இருப்பார்கள்? பிராமணர்கள். ஆகையால் தந்தை தனியாக வருவது கிடையாது, குழந்தைகளுடன் வந்திருக்கிறார். பாபா தனியாலாம் வர்றது கிடையாது, குழந்தைகளோட வந்திருக்கார். ஏனெனில் இந்த ஜெயந்தி தான் அனைத்து ஜெயந்திகளிலும் விசித்திரமானது ஆகும். முழு கல்பத்திலும் இந்த ஒரு ஜெயந்தி தான் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறப்பு ஒன்றாக ஏற்படுகிறது. இந்த பர்த்டே தான் ஃபுல் கல்பத்தில் அப்பா குழந்தைகளோடது ஒன்றா நடக்குது. எனவே இந்த ஜெயந்தி வைரத்திற்கு சமமான ஜெயந்தி என்று கூறப்படுகிறது. தந்தையும் விசேஷமாக ஆதி ரத்தின குழந்தைகளுக்கு விசேஷ வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இன்று நீங்கள் அனைவரும் வாழ்த்து கொடுக்க வந்திருக்கிறீர்களா அல்லது பெறுவதற்காக வந்திருக்கிறீர்களா? கிரீட்டிங்ஸ் கொடுக்க வந்திருக்கீங்களா இல்லை வாங்கிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். கூடவே இருப்பீர்கள், கூடவே பரப்பீர்கள், கூடவே வருவீர்கள், பிரம்மா பாபாவுடன் ராஜ்யம் செய்வீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபா என்ன சொல்கிறாரு? குழந்தைகள் நம்ம கூடவே இருப்போம், கூடவே பரப்போம், கூடவே வருவோம், பிரம்மா பாபா கூட ராஜ்யம் பண்ணுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். கூடவே இருப்பதற்கான உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். பாபா நம்ம குழந்தைகள் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்கார். நீங்களும் என்ன கூறுகிறீர்கள்? நம்மளாம் என்ன சொல்கிறோமா? நாமும் எங்கு தந்தை இருக்கிறாரோ அங்கு கூடவே இருப்போம். இது குழந்தைகள் தந்தையிடம், தந்தை குழந்தைகளிடம் கொடுத்த உறுதிமொழி. கூட இருக்கேன்னு பாபா ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நாங்கள் உங்கள் கூட இருப்போம்னா நம்மளும் பாபாவுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம். சரீரத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் தந்தை சதா கூடவே இருக்கிறார். அதனால்தான் தந்தையை திலாராம் என்று கூறுகிறோம். ஃபுல் வேர்ல்டில் எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் பாபா கூட தான் இருக்கும். அதனால் பாபாவுக்கு திலாராம்னு சொல்கிறோம். இங்கே நினைவு சின்னமாகவும் தில்வாடா கோயில் இருக்கிறது. ஆக அனைவரின் உள்ளத்தில் திலாராம் இருக்கிறார் அல்லவா? மேலும் தந்தை குழந்தைகளிடம் கூறுகிறார், ஒருபோதும் தனியாக இருந்து விடாதீர்கள். பாபா குழந்தைகள்கிட்ட சொல்கிறார், ஒருபோதும் தனியாக இருந்து விடாதீர்கள், சதா கூடவே இருங்கள். கூட இருந்தே ஆக வேண்டும். கூடவே இருங்கன்ட்டு என்ன சொல்கிறார்? கூடவே இருந்தே ஆக வேண்டும். பாபா கூட தான் இருந்து ஆகணுன்றார்.
தனிமையாகும் போது மாயை தனது வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறது. கூடவே இருந்தீர்களெனில் சுயம் கலங்கரை விளக்கு கூடவே இருக்கிறார். அவர் முன் மாயை தூரத்திலேயே ஓடிவிடும், நெருக்கத்தில் கூட வரவே முடியாது. ஸோ சதா பாபா கூடவே இருங்க, தனியாக ஆகாதீங்க. தனியாக இருந்தால் மாயா சான்ஸ் எடுத்து வந்துடும், உள்ள நுழைஞ்சிரும். ஆனால் கூடவே இருந்தோன்னா பாபா யார்? லைட் ஹவுஸ் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக மாயா என்ன வரும்? பக்கத்தில் கூட மாயால் வர முடியாது, தூரத்துலேயே பார்த்து ஓடி போயிடுமா. ஸோ என்ன சொல்ல வர்றார்? பாபா கூடவே இருக்கணுன்றார். எனவே குழந்தைகள் தந்தையிடம், தந்தை குழந்தைகளிடம் சதா கூடவே இருப்பதற்கான உறுதிமொழி செய்திருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் கூட உறுதிமொழி செய்திருக்கிறீர்கள் தானே? கூடவே இருக்கின்றார், கூடவே இருப்பார். கூடவே இருப்பது நன்றாக இருக்கிறது, கை உயர்த்துங்கள். அடுத்தது, பாப்தாதா பார்த்தார், ஒவ்வொரு குழந்தையும் அமிர்த வேளையில் தந்தையிடம் உள்ளபூர்வமான விஷயங்களை பேசுகிறீர்கள். உண்மையில் நேரம் கிடைப்பது கிடையாது. ஆனால் அமிர்த வேளையில் ஒவ்வொருவரும் மிகவும் இனிமையிலும் இனிய உள்ளத்தில் உள்ள விஷயங்களை பேசுகிறீர்கள். தந்தையும் ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்தில் உள்ள விஷயங்களை கேட்டு அனைத்து விஷயங்களுக்கு பதிலும் கொடுக்கிறார். நம்ம பேசுறது மட்டும் இல்லை, நம்ம ரொம்ப ஸ்வீட்டாக மனசோட விஷயத்த சொல்கிறோமா, பாபாவும் அந்த குழந்தைகளோட ஒவ்வொரு விஷயத்துக்காக பதில் கொடுக்குறாரா அமிர்த் வேளால. அனைவருக்கும் ஒரு விஷயத்தின் குஷி இருக்கிறது. நாம் மனதார என்னுடைய பாபா என்று கூறும் பொழுது தந்தை ஆஜராகி விடுகிறார், எஜமானன் ஆஜராகி விடுகிறார். உள்ளத்துலேருந்து என்னோட பாபானா பாபா எஜமானன் முன்னால் ஆஜராயிடுறார். இதில் மனதிற்கான விஷயமாகும், வேறு எதுவும் செய்ய வேண்டியது அவசியம் கிடையாது. என்னோட பாபானா பாபா ஆஜராயிடுறார், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எதுவும் செய்கிறதெல்லாம் இல்லை, மனதார பாபாவை கூப்பிட்றோம், அவ்வளோதான். மனசோட விஷயந்தான், வேறு ஒன்றுமே செய்யணும்னு அவசியம் இல்லைன்றார். மனதார என்னுடைய பாபா என்று கூறுங்கள், எஜமானன் ஆஜராகி விடுவார். ஆக இன்று நாலாபுறங்களிலிருந்தும் இனிய பாடல் பாப் தாதாவின் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. எந்த பாடல்? என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா. இந்த பாட்டு காலங்காத்தால் அமிர்த வேளையிலேருந்து குழந்தைகள் பாடுறது பாபாவோட காதில் ஒலிக்குது. பாப் தாதாவும் குழந்தைகளின் அன்பில் மூழ்கி இருக்கிறார், மூழ்கி இருந்தார், மூழ்கி இருக்கின்றார். இப்பொழுது பாப்தாதா உங்களது அன்பின் தெய்வீக காரியத்தை பார்த்து கூறுகின்றார். உங்களது பக்தர்களும் குறைந்த புத்தியுடையவர்கள் கிடையாது. பக்தர்கள் கூட கம்மி புத்தியெல்லாம் இல்லையா. உங்களுடைய பக்தர்களும் குறைந்த புத்தியுடையவர்கள் கிடையாது. அவர்களும் உங்களது நினைவு சின்னத்தை மிகவும் நன்றாக நகல் உருவாக்கி இருக்கின்றனர். நம்ம பண்ணுறதை பார்த்து அப்படியே நல்லா ஜெராக்ஸ் பண்ணியிருக்காங்க பக்தர்கள் எல்லாமா. துவாபர யுகத்தில் வந்தனர். முதல் பிறப்பு சத்தோ பிரதானமாக இருக்கும், ஏனெனில் பரந்தாமத்திலிருந்து ஆத்மா வருகின்றது. ஆக இன்று பக்தர்களின் பக்கமும் பார்வை சென்றது. அவர்கள் மிகவும் யுக்தியாக நகல் செய்திருக்கின்றனர். நம்ம பண்ணுறத பக்தாத்மாக்கள் ரொம்ப யுக்தியோட ஜெராக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏனெனில் ஆரம்ப காலத்தில் உங்களது பக்தர்கள் உங்களது நடைமுறை செயல்களின் நினைவு சின்னங்களையும் மிக நன்றாக நகல் செய்திருக்கின்றனர். ஆனால் உங்களுடையது, ஸோ பக்தர்கள் நல்லா ஜெராக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்போ வித்தியாசம் என்ன நமக்கு உங்களுக்கும்? ஆனால் உங்களுடையது நடைமுறைக்கானது, நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடியது. அவர்களுடையது நினைவு சின்னமாகும், நம்ம பண்ணுறதை பார்த்து நினைவார்த்தமாக செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் விரதம் எடுத்தீர்கள். என்ன விரதம் எடுத்தீர்கள்? தூய்மை. அவர்களும் விரதம் கடைப்பிடிக்கின்றனர், விரதத்தை நகல் செய்திருக்கின்றனர். ஆனால் உங்களுடைய விரதம் ஒரு பிறவியில் கடைப்பிடிப்பதனால் பல பிறவிகளுக்கு அந்த விரதம் இருக்கும். சத்தியகிரேதா வரைக்கும் கூட அந்த ஒரு பவித்திரத்தை இருக்கும் இல்லையா. ஒரு பிறவியில் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப பல பிறவிகளுக்கு அந்த விரதம் உங்களிடம் கூடவே இருக்கும். அவர்கள் ஒரு நாள் மட்டும் தூய்மையாக இருக்கின்றனர். இது ஒரு வித்தியாசம். அடுத்தது, உணவு குடிப்பதிலும் சுத்தமாக இருக்கின்றனர். சாப்பிட்றது குடிக்கிறதுலேயும் அவங்க சுத்தமாக இருக்காங்க. நம்மளோடது பாபா சொல்லார், உங்களுடையது 21 பிறவிகளுக்கான விரதம், அவர்களுடையது அல்ப காலத்திற்கானது. ஸோ 2 சொல்லிட்டார். 3வது, அதே போன்று முழித்திருத்தல். நீங்கள் வெளிச்சத்தில் வந்து முழு உலகின் இருளை போக்கிவிட்டீர்கள். ஞானத்தில் அறியாமையோட இருளை எடுக்கிறோம். பாபா என்ன சொல்கிறார்? நீங்கள் வெளிச்சத்தில் வந்து முழு உலகின் இருளை போக்கிவிட்டீர்கள். அரை கல்பம் இருள் வரவே முடியாது. மன இருளை போக்கினீர்கள். வெளியில் இயற்கையின் துக்கம் என்ற இருளையும் போக்கினீர்கள். அதையும் அவர்கள் நகல் செய்தனர், முழித்து கொண்டு இருக்கின்றனர். நைட்லாம் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளை பார்த்தா அவங்களும் காப்பி பண்ணிட்டாங்க. அடுத்தது, மற்றொரு விஷயம்,
நீங்கள் தந்தையிடம் பலியாகிவிட்டீர்கள், அர்ப்பணமாகிவிட்டீர்கள், முழுமையாக சமர்ப்பணமாகிவிட்டீர்கள். இதையே அவர்களும் நகல் செய்கின்றனர். ஆனால் தன்னை பலி கொடுப்பது கிடையாது. இங்கே நம்மளை பாபா கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோம், பலியாக்கிட்டோம். அவங்க ஆனால் தன்னை பலி கொடுப்பது கிடையாது. எதை பலி கொடுக்கின்றனர்? அறிவீர்கள் அல்லவா, ஆட்டை பலி கொடுக்கின்றனர். ஏன் ஆடு பலி கொடுக்கின்றனர்? வேறு எதையும் ஏன் பலி கொடுப்பதில்லை? அனைவரும் சிரிக்கிறீர்கள். பாபா சொல்ல சொல்ல எல்லா குழந்தைகள் சிரிக்கிறாங்க. அறிந்து கொண்டீர்கள். விஷயம் என்ன சொல்ல வரார் பாபான்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அடிக்கடி சமிக்ஞை கொடுக்கிறார். நான் என்பதை விடுத்து நிமித்த உணர்வு தாரணை செய்யுங்கள். அவர்கள் ஆடு தேர்ந்தெடுத்தனர். நானுங்கிறத விட்டு நிமித்த உணர்வை கொண்டு வாங்கன்னு பாபா நமக்கு அடிக்கடி சொல்கிறார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆடை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏனெனில் அதுவும் நான் நான் மே மே என்று கூறுகிறது. ஆக பக்தர்களின் புத்தி அதிசயம் செய்ததல்லவா. நம்ம பண்ணுறதை அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க தானே. அப்போ அதிசயமாக தானே இருக்குது பக்தர்கள் பண்ணுறது கூடன்றார். உங்களது பக்தர்கள் அல்லவா தந்தை மற்றும் உங்களுடைய பக்தர்கள். எனவே தந்தை உங்களுடைய பக்தர்களையும் யார் உண்மையான உள்ளத்துடன் பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கும் பக்தியின் பலன் ஏதாவது கொடுத்து விடுகிறார். அவர்களும் சதா உண்மையாக மற்றும் சாத்வீகமாக இருக்கின்றனர், குஷியாக இருக்கின்றனர். பக்தாத்மாக்களும் சதா உண்மையாக சாத்வீகமாக குஷியாக இருக்கின்றனர். துக்கத்தின் பொழுது துக்கப்படுவது கிடையாது. ஏனெனில் உண்மையான உள்ளத்துடன் பக்தி செய்கின்றனர். எனவே தந்தையும் இன்றைய நாட்களில் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சமிக்ஞை கொடுக்கிறார். நான் என்பது இருக்கக்கூடாது. இதுதான் பாபா கொடுக்கக்கூடிய இஷாரா. நான் என்பது இருக்கக்கூடாது. நான் என்ன கூறுகின்றேனோ அதுவே நடக்க வேண்டும். நான் கூறுவது தான் சரி, அதுவே நடக்க வேண்டும். இந்த நான் ஒன்று சாதாரணமாக நான் ஷரீரதாரியாக இருக்கிறேன், தேகதாரியாக இருக்கிறேன். ஒன்று சாதாரண நான், மற்றொன்று ஆழமான நான். அதில் பாபா கொடுத்ததையும் நான் செய்தேன், நான் கூறினேன், நான் செய்தேன். சாதாரணமாக நான் தேகதாரியாக இருக்கேங்கிறது சாதாரணமான நான். ஆனால் ஆழமான நான் என்னவா? பாபா எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை கூட நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறது. பாபா கொடுத்ததையும் நான் செய்தேன், நான் கூறினேன், நான் செய்தேன் இப்படி சொல்கிறது. தந்தையின் சிறப்பம்சங்களிலும் நான் என்பது வந்து விடுகிறது. இதை தான் பாபா ஆழமான நான் அப்படிங்கிறார். பாபா கொடுத்துருக்கிறதுலையும் பாபா ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபில் பண்ணியிருக்கார். நான் என்ன பண்ணுறேன், என் ஸ்பெஷாலிட்டி அது அப்படின்ற. அப்போ அதில் கூட பாபா கொடுத்ததில் கூட நானுன்னு வந்துடுதான். ஞானத்தின் அறிவு, சிறப்பம்சங்களின் அறிவு, இதிலும் ஆழமான நான் என்பது வந்து விடுகிறது. எனவே தந்தை சமிக்ஞை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா என்ன சொல்கிறார்? நான் மற்றும் எனது ரெண்டு வரக்கூடாதுன்றார். சதா என்னுடைய பாபா என்பதிலேயே மனதின் பற்றுதல் இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட எனது பெயர், எனது பெருமை என்பதை நீக்கி, லிமிட்டடான எனது, எல்லைக்குட்பட்ட எனது, அதாவது எனது பெயர், எனது பெருமை என்பதை நீக்கி நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர் எனும் போது எவ்வளவு குஷி ஏற்படும். நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர், மே பாபாக்கா பாபா மேரா. எவ்வளோ குஷி வரும் இப்படி இருக்கிறப்ப. பகவான் என்னுடையவராக ஆகிவிட்டார், வேறு என்ன வேண்டும்? பகவானே என்னுடையவராக ஆகிட்டார்னா வேறு என்னதான் வேணும் அப்படின்றார். ஆக ஒன்று சாதாரண என்னுடையது, நான் தேகதாரின்னு நினைக்கிறது. மற்றொன்று ஆழமான என்னுடையது. அதான் பாபா கொடுத்துருக்கிறத கூட நான் செஞ்சேன், நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆழமான என்னுடையது கரையுடையவர்களாக ஆக்கி விடுகிறது. என்னுடைய பாபா எனும் போது அது செல்வந்தராக ஆக்கிவிடுகிறது. லிமிட்டடான எனது பேர், எனது புகழ், என்னோட பெருமைன்னு வரப்போ அது கரையுடையவங்களாக ஆக்கிடுதான். என்னோட பாபான்றப்ப பாபாஸ்டர் அது செல்வந்தர்களாக நம்மளை மாற்றிடுது. இன்று பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள், தன்னுடைய பிறந்த நாளும் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா. குழந்தைகளின்றி தந்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் தந்தை குழந்தைகளின் பிறந்த நாள் உற்சவத்தின் வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஆஹா என்னுடைய குழந்தைகளே, ஆஹா. இப்போது ஒரு விஷயம் கூறவா? தயாராக இருக்கிறீர்களா? கூறட்டுமா, சொல்லவா அப்படின்றார். செய்ய வேண்டியிருக்கும். கை தூக்குங்கள். செய்வீர்களா? இரட்டை வெளிநாட்டினர் செய்வீர்களா? ஆசிரியர்கள் செய்வீர்களா அப்படின்னு செய்வீங்களான்னு கேட்குறார் பாபா. நல்லது, நல்லா கை தூக்கியிருப்பாங்க பாபா, நல்லதுன்றார். இன்று நினைவு சின்னமாக சிவ பரமாத்மாவின் நினைவார்த்தமாக இருக்கும் எருக்கம் பூ அர்ப்பணிக்கின்றனர். பக்தியில் என்ன பண்ணுவாங்க? எருக்கம் பூவை சிவனுக்கு முன்னால் அர்ப்பணிப்பாங்க.
ரோஜா அல்ல, வேறு எந்த மலர்களையும் அர்ப்பணிப்பது கிடையாது. எருக்கம்பூ அர்ப்பணிக்கின்றனர். ஆக இன்று எந்த ஒரு விஷயத்தை அர்ப்பணியுங்கள். எந்த வீட்டுப்பாடம் கொடுக்க விரும்புகின்றார்? தயாராக இருக்கின்றீர்கள் தானே? என்ன விடணும், என்ன ஹோம்ஒர்க்கா பாபா பண்ண சொல்கிறாரு, செய்யறதுக்கு ரெடி தானே அப்படின்றார். நல்லது. குழந்தைகள் அனைவரும் ஆம் பாபா என்று கூறுவது தந்தைக்கு மிகவும் நன்றாக பிடிச்சிருக்கிறது. பாபா பண்ணுவீங்களான்னா குழந்தைகளாம் சரி பாபா ஓகே ஆமாம் அப்படின்னு சொன்னால் பாபாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. பிறந்த நாளான இன்று தந்தைக்கு இந்த சங்கல்பம் இருக்கிறது. அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக ஆகி வீண் எண்ணங்கள் என்ற எருக்கம் பூவை அர்ப்பணிப்பு செய்யுங்கள். பாபாவோட சங்கல்பம் என்ன? இந்த பர்த்டேயில், சிவ ஜெயந்தியில் நம்ம எல்லாருமே ஒருத்தரின் ஒருத்தருக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கணும், ஒருத்தரின் ஒருத்தருக்கு உதவியாளராக ஆகணும். வேஸ்ட் தாட், வீணான எண்ணங்கள் அப்படிங்கிற எருக்கம் பூவை அர்ப்பணிச்சிடுங்க, பாபாட்ட அர்ப்பணிங்கன்றார். வீண் எண்ணங்கள் வரக்கூடாது, கேட்கக்கூடாது, மற்றும் கெட்ட சகவாசத்தில் வீண் சங்கல்பங்களின் கலர் தூவக்கூடாது. ஏனெனில் வீண் சங்கல்பங்கள் எங்கு இருக்குமோ அங்கு நினைவின் சங்கல்பம், ஞானத்தின் இனிய வார்த்தை, இதை முரளி என்று கூறுகிறோம், அந்த சுத்த சங்கல்பம் நினைவிற்கு வராது. எங்கே வேஸ்ட்டு தாட் இருக்கோ இல்லை தீய கெட்ட சகவாசம் அந்த வேஸ்ட் தாட்டில் மாட்டிக்கிறோமோ அங்கே பாபாவுடைய நினைவுக்கான தாட்டும் இருக்காது. ஞானத்தினுடைய இனிய வார்த்தைகள் அப்படின்னா பாபா சொல்லக்கூடிய முரளி மகா வாக்கியங்கள் அது கூட பாபா சொல்கிறார் ஞாபகத்துக்கு வராது. முரளிங்கிறது என்னது? சுத்த சங்கல்பம்ன்றார். பியூர் தாட்ஸ் தானே முரளி. ஸோ அந்த சுத்த சங்கல்பம் அதெல்லாம் ஞாபகத்திலே வராதுன்றார் பாபா. முரளி கேட்கவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம், அது அவசியமானதாகும், பிராமணர்களின் நியமமாகும். ஆனால் கேட்பது என்ற நிலையிலேயே இருப்பார்கள், மனதில் சிந்தனை வராது. வேஸ்ட் தாட் வரதுனால முரளியை கேட்பாங்க, அந்த ஸ்தித்திலேயே நிற்பாங்களே தவிர கேட்டது மனசில் சிந்தனை வராது, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. யோசிப்பார்கள், கூறுவார்கள், இன்றைய முரளி யோசிச்சு என்ன சொல்லுவாங்க? யோசிப்பார்கள், கூறுவார்கள், இன்றைய முரளி மிகவும் நன்றாக இருந்தது, என்ன கூறினார் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன், வரதானமும் மிக நன்றாக இருந்தது, ஆனால் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நினைவிற்கு வீண் எண்ணங்கள் மனம் புத்தியை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விஷயம் ஞாபகம் வரணும்ல, வரதான் நல்லா இருந்தது, முரளி நல்லா இருந்தது, இதெல்லாம் ஓகே வந்துடும். ஆனால் என்னன்னு கேட்டனா வராது. ஏன்னா அந்த பாயிண்டெல்லாம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா வீண் எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வேஸ்ட்டு தாட் என்ன பண்ணுமா, மனசு புத்தியை தன் சைடில் இழுத்துருமா. அப்போ அந்த முரளி நல்லா இருந்தது என்னன்னு கேட்டால் தெரியாது, வரதான் நல்லா இருந்தது என்னன்னு கேட்டால் வராது ஞாபகத்தில் அப்படின்றார். இப்போ வேஸ்ட் தாட் பாருங்கள் எப்படி நம்மளை பண்ணுது. தந்தையின் முன் என்ன கூறுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? பாபா ஆர்வமான செய்திகள் கேட்க வேண்டும் அல்லவா? ஞானம் நிறைந்தவர்களாக ஆக வேண்டியிருக்கிறது. ஆனால் வீண் விஷயங்கள் பதவி அடைவதில் நஷ்டமாக்கிவிடும். நாலேஜ்ஃபுல்லாக ஆக வேண்டியிருக்கு, ஆனால் வேஸ்ட்டு தாட் இருந்தால் பதவி இழந்துருவோன்றார் பாபா. நம்மளுடைய பதவி நஷ்டமாக போயிடும். நீங்கள் அனைவரும் வீண் எண்ணங்களுக்கான உறுதிமொழி தந்தையிடம் செய்கிறீர்களா? நாம் விரும்புவது கிடையாது, ஆனால் அது வந்து விடுகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லையா? வேஸ்ட் தாட் யோசிக்கணும்னு ஆசைப்படுறதில்ல பாபா, ஆனால் அது தானாக வந்துடுது அப்படி தானே சொல்கிறோம். விரும்புவது கிடையாது, ஆனால் வந்து விடுகிறது. எனவே தந்தையிடம் திடமான எண்ணத்துடன் கொடுத்து விட வேண்டும். வேஸ்ட்டு தாட்லாம் ஸ்ட்ராங் தாட்டோட பாபாட்ட கொடுத்துருங்க, திட சங்கல்பத்தோட வீண் எண்ணங்களை பாபாட்ட கொடுத்துருங்கன்றார். முதலில் கொடுக்க வருகிறதா? தந்தையிடம் கொடுத்து விட்டீர்களா? கொடுத்த பொருள் ஒருவேளை திரும்பவும் உங்களிடம் வந்துவிட்டால் அதை வைத்துக்கொள்வீர்களா? திரும்பி கொடுத்து விடுவீர்களா? வேஸ்டாட்டாக பாபாட்ட கொடுத்துட்டேன், திரும்பி ரிட்டன் வருதுன்னா ரிட்டன் வந்தாலும் அது பாபாட்ட கொடுத்துருவீங்க தானே, இல்லை நீங்களே வந்துருச்சு அப்படின்னு வச்சுப்பீங்களா? ஒருவேளை கொடுத்த பொருள் நீங்கள் உங்களிடம் வைத்து கொண்டால் உங்களுடைய பட்டம் என்னவாக இருக்கும்? நமக்கு என்ன டைட்டில் கிடைக்கும்? அப்புறம் ஒருத்தங்களுக்கு கொடுத்தாச்சு, அதை திருப்பி நானே வாங்கி வச்சுக்கிட்டேன்னா? தந்தையிடம் ஒரு முறை தனது விருப்பத்துடன் திடமாக கொடுத்து விடுங்கள். ஸ்ட்ராங் தாட்டோட கொடுத்துருங்க வேஸ்ட் தாட்டை. மேலும் சோதனை செய்யுங்கள். அடிக்கடி கொடுத்த பொருள் என்னிடம் திரும்பி வந்து விடவில்லை தானே? பிறரது பொருளை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது நல்லது கிடையாது. மற்றவங்கள்தான் நான் என்னதுன்னு வச்சுக்கிட்டேன்னா நல்லது இல்லைன்றார். எனவே தினமும் தூங்குவதற்கு முன் சோதனை செய்யுங்கள். இன்று முழு நாளும் எந்த வீண் எண்ணமும் வரவில்லை தானே, செய்யவில்லை தானே, கொடுத்த பொருளை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவில்லை தானே.
இப்படியெல்லாம் தூங்குறதுக்கு நல்லா செக் பண்ணும். பாபாட்ட கொடுத்துட்டேன், அதை நான் திரும்பி வாங்கிக்கல தானே, வேஸ்ட்டு தாட் வரல தானே, வேஸ்ட்டாக எந்த ஒரு வேலை பண்ணல தானே, பாபாட்ட கொடுத்த அந்த வேஸ்ட்டை ரிட்டன் என்கிட்ட வந்துடல தானே, இப்படியெல்லாம் செக் பண்ணணுன்றார். அடுத்தது, இன்று பிறந்த நாள் பரிசு கொடுப்பதற்கு தைரியம் இருக்கிறது தானே? தைரியம் இருக்கிறதா? கை உயர்த்துங்கள். தைரியம் இருக்கிறதா? எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு பாப் தாதாவும் உங்களுக்கு பரிசு கொடுப்பார். நீங்கள் மனதார என்னுடைய பாபா என்று கூறுங்கள். இரக்கமுள்ள கருணை உள்ளமுடையவர் பாபா. பாபா, நீங்கள் இந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மனதார கூறும் பொழுது தந்தை அதிகப்படியான பரிசும் கொடுப்பார். பாபா, இந்த வேஸ்ட் தாட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு பாபா எப்படிப்பட்டவரா? இரக்கமுள்ள கருணை உள்ளவர். பாபா, இந்த வேஸ்ட் தாட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு மனசார நம்ம சொன்னோன்னா பாபா ரிட்டர்னில் என்ன பண்ணுவார்? ரொம்ப அதிகமான கிஃப்ட் கூட குழந்தைகளுக்கு கொடுப்பாராம். ஏனெனில் தைரியம் உங்களுடையது, அதிகப்படியான உதவி தந்தை கொடுப்பார். எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு தந்தையின் உதவி அவசியம் இருக்கும். இதை அனுபவம் செய்திருக்கிறீர்கள் தானே? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க தானே? ஏனெனில் பாப் தாதா நீண்ட காலமாக எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தீவிர முயற்சிக்கான வழி 3 புள்ளியாகும். பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? தீவிர முயற்சி பண்ணோம். அதுக்கான வழி என்ன? 3 புள்ளி வைப்பதாகும். புள்ளியாக இருக்கிறேன், புள்ளியான தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் கடந்து முடிந்தவைகளுக்கு புள்ளி, முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நான் ஆத்மா புள்ளி, பாபா புள்ளியை நினைக்கணும், முடிஞ்சதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதையே பாப் தாதா புள்ளி ஆகுங்கள், புள்ளியை பாருங்கள் மற்றும் புள்ளி வையுங்கள் என்று கூறுகின்றார். அதனால்தான் புள்ளிக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. இன்றைய நாட்களிலும் புள்ளிக்கு பிந்து, அதாவது பாபா சொல்கிறது 0, அதிக மகத்துவம் இருக்கிறது. பாருங்கள், பைசா எண்ணுகின்றனர் அல்லவா? இன்றைய நாட்களில் அனைவருக்கும் எதன் மீது அதிக அன்பு இருக்கிறது? பணத்தின் மீது. பணம் எப்படி அதிகரிக்கும்? புள்ளி பிந்து, அதாவது 0 வைத்து கொண்டே செல்லுங்கள். 10க்கு பிறகு பிந்து வைத்தால் 100 ஆகிவிடும். அடுத்த பிந்து வைத்தால் 1000 ஆகிவிடும். எனவே பிந்துவிற்கு மகத்துவம் இருக்கிறது. ஆனால் உண்மையான பிந்து எது என்பதை மறந்து விட்டார்கள். உண்மையான 0, உண்மையான புள்ளி யாரு? அதை மறந்துட்டாங்க. இன்று தந்தையின் பிறந்த நாள் பரிசு கொடுத்து விட்டீர்களா? கொடுத்தீர்களா? உள்ளபூர்வமாக கொடுத்தீர்களா? ஏன், எதற்கு என்று கேட்க மாட்டீர்களா? எப்படி செய்வது, என்ன செய்வது? இது மிகவும் கெட்ட மொழியாகும். பாபா சொல்கிறார் செய்யணும், அவ்வளோதான். இது என்ன செய்வது, எப்படி செய்வது, இதெல்லாம் பாபா சொல்கிறார் கெட்ட மொழியாகும். என்ன செய்வது, எப்படி செய்வது, என்ன எப்படி என்று கூறக்கூடாது. ஆக பரிசு கொடுப்பதற்கு தயாராக, கிஃப்ட் கொடுக்கறதுக்காக, பரிசு கொடுப்பதற்கு குஷியாக கை உயர்த்தினீர்களா? அல்லது குழுவில் வலுக்கட்டாயமாக உயர்த்தினீர்களா? ஏனெனில் வலுக்கட்டாயமாக செய்பவர்கள் சதா செய்ய மாட்டார்கள், அவ்வப்பொழுது இருக்கும். அதாவது நானே பாபா சொல்லதை செய்யணும்னு மனசார கை தூக்குறது ஒன்று. இன்னொன்று, எல்லாரும் கை தூக்குறாங்களே பாபா இவ்வளோ பெரிய சபையில், இப்போ எல்லாரையும் பார்த்து நானும் வேறு வழி இல்லைன்னு கை தூக்குறது. பாபாஸ்டாங்க வேறு வழி இல்லைன்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கை தூக்கணுன்னா அவங்க எப்பயும் செய்ய மாட்டாங்க, எப்பயாவது செய்வாங்க. உள்ளபூர்வமாக செய்யக்கூடியவர்கள் செய்தே தீருவார்கள், ஆகியே தீருவார்கள். பரிசு கொடுத்து விட்டீர்களா? கொடுத்தே ஆக வேண்டும். என்ன சொன்னார் பாபா? நமக்குள்ளார ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும், வேஸ்ட்டு தாட்டுங்கிற எருக்கம் பூவை அர்ப்பணம் பண்ணோம். இதுதான் பாபா சொன்னது. ஸோ பாபா தான் சொல்கிறார், பரிசு கொடுத்து விட்டீர்களா? கொடுத்தே ஆக வேண்டும். இவ்வாறு குஷியாக சங்கல்பம் செய்தீர்கள் எனில் சர்வசக்திவான் தந்தையின் குழந்தைகள், மாஸ்டர் சர்வசக்திவான்களாக இருப்பவர்கள். என்ன பெரிய விஷயம்! இருக்கையில் அமர்ந்திருங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற இருக்கையில் சதா செட்டாகி இருங்கள். மறந்து விடாதீர்கள். இது ஸ்வமானம் அல்லவா? தனது ஸ்வமானத்தை விட்டுவிடக்கூடாது. ஸ்வமானத்திற்காக சண்டை எடுத்து கொண்டிருக்கின்றனர். ஸ்வமான சீட்டில் செட்டாகுது. ஸோ அந்த சீட்டுக்காக எவ்வளோ சண்டை போடுறாங்க. எனவே இன்று தந்தைக்கு அன்பு ஏற்பட்டிருக்கிறது. சிறிய விஷயத்திற்காக தனது ஸ்வமானம், பரமாத்மாவின் மூலம் அடைந்த ஸ்வமானம், மனிதர்களின் மூலம் அடைந்த ஸ்வமானம், அதிலும் எவ்வளவு போதை இருக்கிறது. இது பரமாத்மாவின் மூலம் கிடைத்திருக்கும் ஸ்வமானமாகும். மாஸ்டர் சர்வசக்திவான். இது பகவான்கிட்ட கிடச்சிருக்கக்கூடிய ஸ்வமான். என்ன வேண்டுமோ அதை செய்து விட முடியும். மாஸ்டர் சர்வசக்திவான்ற ஸ்வமானில் செட்டாகி உட்காந்தா என்ன நினைக்கிறோமோ, என்ன வேணுமோ அதை செஞ்சு முடிக்கலான்றார். தைரியம் இருக்கிறது தானே? தலையசையுங்கள். கையசைக்காதீர்கள், தலையசையுங்கள். தைரியம் இருக்கிறதா? நீங்கள் செய்விக்க வேண்டியிருக்கும் கவனம் ஏற்படுத்த வேண்டும். செய்யறது சொல்ல பாபா என்ன சொல்றார்? நீங்கள் செய்விக்க வேண்டியிருக்கும் கவனம் ஏற்படுத்த வேண்டும்.
நீங்கள் செய்வீர்கள் மற்றும் கவனம் ஏற்படுத்தி செய்விப்பீர்கள். செய்யணும், அட்டென்ஷன் கொடுத்து செய்ய வைக்கணும். நிமித்தம் அல்லவா? பிறகு யார் எந்த வகுப்பு, யாருடைய வகுப்பு நம்பர் என்று எடுக்கின்றனர், நல்ல பரிசும் கொடுப்பேன். எந்த கிளாஸு யார் எப்படி முயற்சி பண்ணுறாங்க, நம்பர் 1 யார் வராங்க, பாபாஸ்டர் gift கொடுப்பேன். முழு வகுப்பும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒருவர் செய்தார் என்று இருக்கக்கூடாது, மெஜாரிட்டி செய்ய வேண்டும். பாபா கொடுத்துருக்குற ஹோம்ஒர்க்கை மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும். அப்போ யார் பண்ணுறாங்க, எந்த சென்டரில் எங்கே எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு நான் gift கொடுப்பேன் ரிட்டனில் அப்படின்றார் பாபா. ஆக இன்று பாப் தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அன்பு வந்து கொண்டிருக்கிறது. நம்பர் 1 வர வேண்டும், 2வதாக வரக்கூடாது. நம்பர் 1 வரணும் தான் பாபாவுக்கு ஆசை. முதல் ராஜ்ய அரியணையில் வரமாட்டீர்கள், அரியணையில் 2 அமர்வீர்கள். ஆனால் முதல் ராஜ்ய வம்சத்தின் சம்பந்தத்தில் வருவீர்கள். 2 எண்ணிக்கை முடிவாகிவிட்டது. ஆனால் ராஜ்யம் செய்வது, ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமெனில் முதல் ராஜ்யத்தில் வர வேண்டும். பாபா இதில் நல்ல டெப்த்தான பாயிண்ட் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் மம்மா பாபா, ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன சொல்கிறார் பாபா, ஆனாலும் பாபா என்ன சொல்கிறார், ராஜ்ய அதிகாரியாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணுன்றார். அப்போ நம்ம எல்லாம் ராஜ்ய அதிகாரியாக வரணுன்னா ஃபஸ்ட்டு ராஜ்யத்தில் வந்துடணுன்றார். சத்தியுகத்தோட ஃபஸ்ட்டு பர்த்லேயே வந்துடணும். அப்போ தான் பின்னாலேயாவது ராஜ்ய அதிகாரியாக வர முடியும். அதனால் பாபா என்ன சொல்கிறார், ராஜ்யம் செய்வது, ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டுமெனில் முதல் ராஜ்யத்தில் வர வேண்டும். இது பாபா தெளிவுபடுத்துகிறார். நம்மளை ஃபஸ்ட்டு பர்த்லேயே வரணும். அப்போ ராஜாவாக உட்காரலனாலும் சரி, ஆனால் ஃபஸ்ட்டு பர்த்தில் வந்துடணும். அப்போ தான் பின்னாலேயாவது ராஜ்ய அதிகாரியாக வர முடியும். ஆக பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் மீது இந்த அன்பு தான் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு சிறப்பம்சத்தில் நம்பர் 1 வர வேண்டும். வரிசை கிரமமாக அல்ல, ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டியில் ஃபஸ்ட்டு நம்பரில் வரணும். வரிசை கிரமமாக அல்ல. ஆர்வம் இருக்கிறதா, நம்பர் 1 வர வேண்டுமா, அல்லது எது கிடைத்தாலும் சரிதானா, என்ன பாபா என்ன கிடைக்குதோ பார்த்துக்கலாம், அதுவே ஓகே தான். பாபா சொல்கிறார், சரி சரி என்று கூறக்கூடாது. தந்தையின் ஆசை ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது அதிசயம் செய்து நம்பர் 1 வர வேண்டும். 4 பாடங்கள் உள்ளன. ஏதாவது ஒரு பாடத்தில் நம்பர் 1 ஆகியே தீர வேண்டும் என்பதை அடிக்கோடிடுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்க. சரி, அதிக உழைப்பு கொடுக்கவில்லை, ஏதாவது ஒரு பாடத்தில் நம்பர் 1. ரொம்ப அதிகமாக நம்ம உழைப்புக்கலை அப்படின்னாலும் 4 சப்ஜெக்டில் இல்லை, 4ல் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நம்பர் 1 வாங்கன்றார் பாபா. இது எளிது தானே, ஈஸி தானே இது. மற்றபடி இன்றைய நாளில் அமிர்த வேளையில் சந்திப்பு செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் குஷியில் சிரித்து கொண்டு மலர்ச்சியான முகத்துடன் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் தந்தையும் கூட ஒவ்வொரு குழந்தைக்கும் சதா பறக்கும் கலைக்கான வரதானம் கொடுக்கிறார். நடக்கும் கலை அல்ல, பறக்கும் கலை. எனவே பாப்தாதாவின் இன்றைய வரதானத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாப்தாதா உங்களது மற்றும் தனது ஜெயந்தி அன்று என்ன வரதானம் கொடுத்தார்? பறக்கும் கலையுடையவர் ஆகுக. நீங்களும் கூட சிவராத்திரி திருவிழா மனதில் கொண்டாடினீர்கள் தானே. ஆக அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நல்லதிலும் நல்லதாக ராஜ்ய பதவி பலனாக அடைவீர்கள். நல்லதிலும் நல்ல ராஜ்ய பதவியை பலனாக அடைவீர்கள். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள் தானே. தந்தை நல்லதை மட்டுமே பார்க்கிறார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள எதிரில் அமர்ந்திருந்தாலும் அவரவர்களது இடத்தில் அமர்ந்து கொண்டாடி கொண்டிருந்தாலும் அனைவரையும் பாப்தாதாவும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். சபையில் இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்து டிவியில் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாலும் எல்லாருக்குமே பாபா எல்லா குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுறார். குழந்தைகளும் தந்தையின் சந்திப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்று சங்கல்பம் செய்யுங்கள், சதா குஷி. அவ்வப்பொழுது இருப்பவர்கள் கிடையாது, சதா குஷி. யார் பார்த்தாலும் உங்களது முகத்தை பார்த்து யோசிக்க வேண்டும், இவர் மிகவும் பாக்கியவான் ஆத்மாவாக தென்படுகிறார். உங்களது பாக்கியம் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும். பகவான் குழந்தையான் அடைஞ்சிருக்கக்கூடிய பாக்கியம் பாபா சொல்கிறார், நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும். மனதில் அதிகம் இருக்கிறது என்று இருந்துவிடக்கூடாதா, எனக்கு நிறைய பாக்கியம் கிடச்சிருக்கு, அந்த குஷி எனக்கு மனசுக்குள்ளே நிறைய இருக்குது அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட பாக்கியம் நம்ம முகத்தில் நடத்தையில் தெரியணுன்றார் பாபா. உங்களது பாக்கியவான் முகம், மகிழ்ச்சியான முகம் மற்றவர்களுக்கு அறிமுகம் கொடுக்கும். ஏதோ இருக்கிறது என்று முகம் கூறும். உங்களது முகம் சேவை செய்ய வேண்டும், தந்தை வரை அழைத்து வர வேண்டும்.
மகிழ்ச்சியாக இருப்பதும் சேவைக்கான சாதனமாகும். ஆக நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு உங்களது பிறந்த நாளுக்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சதா குஷியோடு இருக்கோன்னா நம்ம குஷி நம்மளுடைய முகம் கூட சேவை பண்ணுன்றார் பாபா. நல்லது. முரளியோட வரதான், சந்தேக எண்ணங்களை அழித்து, அதாவது டவுட்ஃபுல்லான தாட்ஸ், சந்தேக எண்ணங்களை அழித்து மாயாவை வெல்லக்கூடிய வெற்றி ரத்தினமாக. சந்தேக எண்ணங்களை அழித்து மாயாவை வெல்லக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுக. ஒருபோதும் முன்கூட்டியே இந்த சந்தேக எண்ணம் வரக்கூடாது, நான் தோல்வி அடைந்து விடுவேனா தெரியவில்லையே. சந்தேக புத்தியுடையவர் ஆகும்போது தோல்வி அடைகிறீர்கள். டவுட்ஃபுல் புத்தி, சந்தேக புத்தியுடையவங்களா ஆகிறப்ப தான் தோல்வி அடைகிறீர்கள். ஆகையால் நான் வெற்றி அடைந்து காட்டுவேன் என்ற சங்கல்பம் சதா இருக்க வேண்டும். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. இவ்வாறு அதிகாரியாகி காரியம் செய்வதனால் வெற்றிக்கான அதிகாரம் பலனாக கிடைத்துவிடும். இதன் மூலம் வெற்றி ரத்தினம் ஆகிவிடுவீர்கள். ஆகையால் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவரின் வாயில் தெரியவில்லை என்ற வார்த்தை ஒருபோதும் வரக்கூடாது. மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் அப்படின்னா உங்கள் வாயில் தெரியலையே அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒருபோதும் வரக்கூடாது அப்படின்றார். ஸோ பாபா என்ன சொல்கிறார், சந்தேக எண்ணங்கள், டவுட்ஃபுல்லான தாட்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி மாயாவை ஜெயிக்கக்கூடிய, மாயாவை வெல்லக்கூடிய வெற்றி ரத்தினமாக ஆகணும் அப்படின்றார். ஸ்லோகன். கருணை உணர்வானது எளிதாகவே பொறுப்புணர்வை வெளிப்படுத்தி விடுகிறது. கருணை உணர்வானது எளிதாகவே பொறுப்புணர்வை வெளிப்படுத்தி விடுகிறது. இரக்க உணர்வு, கருணை உணர்வு இருந்ததுன்னா ஈஸியாக பொறுப்போடு அவங்க இருப்பாங்க. அவ்யக்த சமிக்ஞை. அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். தொட்டாச்சுணுங்கி இலையானது சிறிது பட்டால் சக்தியற்றதாக ஆகிவிடும். அதற்கு நேரம் ஏற்படாது. டச் மீ நாட் இருக்கு இல்லையா, தொட்டாச்சுணுங்கி, அந்த ஜஸ்ட்டு விரல் டச் ஆச்சுன்னா போதும், அப்படியே அது என்ன ஆகும், சுருங்கி போயிடும். ஸோ பாபா சொல்லாங்க சக்தியற்றதாக ஆகிடும். அதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் தேவைப்படாது, அது சுருங்கிறதுக்கு டக்குன்னு சுருங்கிடும். அதே போன்று நீங்கள் ஒரு வினாடியின் சுத்த சங்கல்பத்தின் சக்தியின் மூலம் மாயாவை தொட்டாச்சுணுங்கி போன்று மயக்கமடைய செய்யுங்கள். எவ்வளோ அழகான பாயிண்ட். நீங்கள் ஒரு வினாடியின் சுத்த சங்கல்பத்தின் சக்தி மூலம் மாயாவை தொட்டாச்சுணுங்கி போன்று மயக்கமடைய செய்யுங்கள். தனது உண்மையான சொரூபம் வரதானி சொரூபம் சதா நினைவில் இருந்தால், உண்மையான சொரூபம் வரதானி சொரூபம் சதா நினைவில் இருந்தால் அசுத்தம் அல்லது மறதியின் பெயர் அடையாளம் இருக்காது. பாபாவை மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை, இந்த ஒரு பெயர் அடையாளம் இருக்காது அப்படின்றார் பாபா. மறதிய அசுத்தம்ன்றார் பாபா. ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதுமே